வெல்கம் டு எஸ்சி சேனல். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லோட லீக் மேட்சஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பாயிண்ட்ஸ் டேபிள் தான் பார்க்குறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிளேஸில் முடிச்ச கொல்கத்தா டீம் பார்த்திங்கன்னா 14 மேட்ச் விளையாடி 9 வின்னு 3 லாஸு 20 பாயிண்ட்டோட ஃபஸ்ட்டு பிளேஸ். இவங்களோட நெட் ரன் பார்த்திங்கன்னா +1.428. செகண்ட் பிளேஸில் எஸ்ஆர்ஹெச் முடித்தாங்க. இவங்க 14 மேட்சஸ் விளையாடி 8 வின்னு 5 லாஸு 17 பாயிண்ட்டு. இவங்க நெட் ரன் பார்த்திங்கன்னா +0.414 இருக்குது. தேர்ட் பிளேஸில் ராஜஸ்தான் பார்த்திங்கன்னா 8 வின் 5 லாஸ் 14 மேட்ச், ஒரு மேட்ச் நோ ரிசல்ட்டு. இவங்களும் 17 பாயிண்ட். ஆனால் நெட் ரன் ரேட்டில் எஸ்ஆர்ஹெச்சோட கம்மியாக தான் இருக்காங்க. இவங்களோட நெட் ரன் ரேட் என்ன பார்த்திங்கன்னா 0+0.273. ஃபோர்த் பிளேஸில் முடிச்சா தான் பார்த்திங்கன்னா ஆர்சிபி. இந்த ஆர்சிபி டீம் பார்த்திங்கன்னா 14 மேட்ச்சில் 7 வின் 7 லாஸு, நோ ரிசல்ட் எதுவும் இல்லை. 14 பாயிண்ட்டோட நெட் ரன் ரேட்டில் 0.459 பாயிண்ட்ஸோட ஃபோர்த் பிளேஸில் முடிச்சிருக்காங்க. சிஎஸ்கேவும் 14 மேட்ச் விளாண்டு 7 வின் 7 லாஸு. ஆனால் நெட் ரன் ரேட்னால ஆர்சிபி பிளேயர் போயிட்டாங்க. இவங்க பார்த்திங்கன்னா 14 பாயிண்ட்ஸு. இவங்க நெட் ரன் ரேட் +0.392. சிக்ஸ்த்து பிளேஸில் டெல்லி 14 மேட்ச் விளாண்டு 7 வின் 7 லாஸு. ஆனால் நெட் ரன் ரேட் மைனஸில் இருக்குது, 14 பாயிண்ட். இவங்க நெட் ரன் ரேட் என்னென்னு பார்த்திங்கன்னா -0.377 இருக்குது. அடுத்து 7th பிளேஸில் முடித்ததும் லக்னோ. இவங்களும் 7 வெற்றி 7 தோல்வி, 4வது டீமாக 7 வெற்றி 7 தோல்வி. இவங்களுக்கு நெட் ரன் ரேட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இவங்களோட பாயிண்ட்ஸ் 14. இவங்க நெட் ரன் ரேட் என்ன பார்த்திங்கன்னா -0.667. 8வது இடத்துல முடிச்ச டீம் என்னென்னு பார்த்திங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ். இவங்க 5 வின் 7 லாஸு, 2 நோ ரிசல்ட் இந்த டீமுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க 12 பாயிண்ட். இவங்க நெட் ரன் -1.063. 9வது பிளேஸில் முடிச்ச டீம் பார்த்திங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ். இவங்க பார்த்திங்கன்னா 14 மேட்ச்சில் 5 வின்னு 9 லாஸு. இவங்க 10 புள்ளியோட நெட் ரன் ரேட் என்னென்னா 0.353. இந்த சீசன்லேயே கடைசி பிளேஸில் முடிச்ச டீம் பார்த்திங்கன்னா மும்பை இந்தியன்ஸ். இவங்க 14 மேட்ச்சில் 4 வின்னு 10 லாஸு. இவங்க 8 பாயிண்ட்டு. இவங்க நெட் ரன் ரேட் பார்த்திங்கன்னா 0.318. இப்போ இந்த டீமோட லாஸ்ட் 5 மேட்சஸ் ஃபார்ம் தான் பார்க்க போகிறோம். கொல்கத்தா பார்த்திங்கன்னா லாஸ்ட் 5 மேட்ச்சில் 3 வின்னு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 மேட்ச் நோ ரிசல்ட்டில் முடிஞ்சிருக்கு. செகண்ட் பிளேஸில் முடிச்ச எஸ்ஆர்ஹெச் பார்த்திங்கன்னா லாஸ்ட் 5 மேட்ச்சில் 3 லாஸு 3 வின்னு, ஒரு மேட்ச் பார்த்திங்கன்னா நோ ரிசல்ட், அதுக்கப்புறம் ஒரு லாஸ் பண்ணியிருக்காங்க. ராஜஸ்தான் தான் பார்த்திங்கன்னா ஃபார்ம் நல்லாவே இல்லை, 4 லாஸ் தொடர்ந்து. நேற்றுக்கு பண்ண ஒரு நோ ரிசல்ட். ஆர்சிபி தான் பார்த்திங்கன்னா தொடர்ந்து 6 மேட்ச் வச்சுருக்காங்க. லாஸ்ட் 5 மேட்ச்சில் 5க்கு 5 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. சிஎஸ்கே பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, ஒரு மேட்ச் தோற்றுருக்காங்க. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா 2 வின்னு 3 லாஸ் 5 மேட்ச்சில். டெல்லி கேபிட்டல்ஸ் பார்த்திங்கன்னா இவங்க 3 வின் 2 லாஸ் 5 மேட்ச்சில். லக்னோ பார்த்திங்கன்னா தொடர்ந்து 3 லாஸ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் 2 வின் பண்ணியிருக்காங்க. 2 வின் 3 லாஸோட 8வது இடத்துல முடிச்சு ஜிடி பார்த்திங்கன்னா லாஸ்ட் 5 மேட்ச்சில் 2 நோ ரிசல்ட், ஒரு வின், அதுக்கப்புறம் 2 மேட்ச்சு லாஸ் பண்ணியிருக்காங்க. 9வது இடத்துல முடிச்ச பஞ்சாப் கிங்ஸ் பார்த்திங்கன்னா லாஸ்ட் 5 மேட்ச்சில் 2 வின்னு ஒரு 3 லாஸ் ஆனால் பண்ணிட்டாங்க. மும்பை பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வின் தான், தொடர்ந்து ஒரு 4 மேட்ச் தோற்றுருக்காங்க, ஒரு மேட்ச் மட்டும் ஜெயிச்சிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.